ஹாய் ஃப்ரெண்ட், இன்னைக்கு எங்கள் அப்பா பிரெட் அல்வா செஞ்சு தந்தாரு. செம சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக நான் தான் வாய்ஸ் தந்திருக்கேன். எதுனா தப்பு இந்த மன்னிச்சுக்கோங்க. இப்போ ப்ரெட்டை நம்ம எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கணும். எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸாக சின்னதாக கட் பண்ணிக்கணும். ஏன் நம்ம கட் பண்ணுறோன்னா ரோஸ்ட் பண்ண போகிறோம். இது கட் பண்ணதால ஈஸியாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு தான் கட் பண்ணுறோம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ ப்ரெட் எடுத்து ஒன்று போட்டுக்கோங்க. ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நிறைய கருக வச்சாதீங்க. ப்ரெட்டை திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலர் வரணுங்க. இப்போ எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சு போட்டுக்கலாம். இப்போ மெத்தெல்லாம் பீஸை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ் மீடியம்லேயே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி எல்லா பீஸும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ அதே பேனில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. அதே பேனில் முந்திரியும் போட்டுக்கோங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய கருக வச்சாதீங்க, கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸ்டவ் மீடியமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கணும். அப்புறமா பாதாமும் போட்டுக்கோங்க. இதுவும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாதாம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதே பேனில் டாட்சும் போட்டுக்கோங்க. டாட்ச் நல்லா உப்பி வந்த பிறகு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 கப் சுகர், 1 கப் வாட்டர் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா அது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு பாவு பக்கம் தேவையில்லை. சுகர் மெல்ட் ஆனால் போதும்.
மாதிரி கரண்ட் முன்னாடி தொட்டு பாருங்க. லைட்டாக ஒட்டிச்சேன்னா அந்த ஸ்டேஜோ ஓகே. அப்போ தான் உங்களுக்கு ப்ரெட்டு வந்து நல்லா ஊறி வரும். பாகுபதம் சரியில்லைன்னா உங்களுக்கு ப்ரெட்டு வந்து ஜவு மாதிரி ஆகிடும். அதனால லைட்டாக பிசு பிசு தண்ணி வந்தவே ஓகே ஆயிடுச்சு அர்த்தம். இப்போ 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. டோஸ்ட் பண்ண பிரெட்டெல்லாம் சேர்த்துக்கோங்க. இந்த சக்கல் பாகையிலே இந்த பிரெட் டோஸ்ட் நல்லா ஊறி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. மிக்ஸ் பண்ண நல்லா மெல்ட் ஆகி வரும். இந்த மாதிரி வரும். இப்போ ஃபைனல் டச்சா நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி பாதாம் திராட்சை போட்டுக்கோங்க. இவங்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அரை கப் பால் சேர்த்துக்கோங்க. இவங்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டான பிரெட் அல்வா தயாரிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்க. நீங்களும் செஞ்சு தாங்க, என்ன மாதிரி குட்டீஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. டாட்டா, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மீட் பண்ணலாம்.